என் செல்ல குழந்தையே, அவசர அவசரமாக ஒரு செய்தியை உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த பொருள் உன் இல்லத்தில் இருக்கின்றது. நிச்சயமாக நீ எரிந்துவிட வேண்டும். ஏனென்றால் உனக்கு பேராபத்தில் இருந்து உன் அப்பன் காப்பாற்ற வந்திருக்கின்றேன். இன்று சனி மகா பிரதோஷ நாள் என்பதனால் இந்த நாளில் இந்த பொருளை நீ எரிந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை பல உனக்கு நீங்கிவிடும். உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் உன்னை விட்டு வெளியே சென்றுவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடு எல்லாம் தீர்வாக அப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனித்துக்கொள். என் பிள்ளையே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காமல் உன் அப்பன் நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை மட்டும் நீ கவனத்தில் எடுத்து கொண்டாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற எந்த துன்பங்களும் இல்லாமல் இவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னோடு நான் வருகின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. யாரும் இல்லையே, காலம் எல்லாம் அப்பன் உனக்காக இருக்கின்றேன். என் குழந்தை, இப்பொழுது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டு உனக்கான எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொண்டு நல்லவர் யார் கெட்டவர் யார் என எல்லோரிடமும் பழகி எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொண்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை நீ கெட்டவர்களிடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன்னுடைய பலம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தனித்து செயல்பட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக சிறிது தனிமை உனக்கு அவசியம்தான். எல்லோரோடும் சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற விஷயம் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். என் பிள்ளை, என் முயற்சி மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எப்பொழுதும் நீ அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்ற தருணம் இதுவாக இருக்கலாம். அதனால் எந்த நொடியிலும் முன் முயற்சியை நீ கைவிட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தில் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது. இன்று நீ செய்கின்ற செயல் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நாளை நீ எதை செய்ய முடியும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு நாள் நீ வாழ்க்கை உன் கண் முன்னால் தெரியும். அதை ரசிக்கும்படி நீ எப்பொழுதும் உன் மனதுக்குள் வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நீ வாழ்ந்து முடிக்கின்ற வாழ்க்கை உனக்கு வேதனைகளையோ துன்பத்தையோ தரும்படி இருக்கக்கூடாது. நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இது கஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. அதனால் உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் என்று. நீ கடக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் பின்னாளில் உன் வாழ்க்கை நினைத்து பார்க்கும் பொழுது அத்தனை நாட்களும் உனக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, பொறுத்து உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு. முடிவுகள் மாறும். புதிதாக பயணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தொடங்கும். இதையெல்லாம் என் பிள்ளை இனி எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொண்டாய் என்பதை மறந்து விடாதே. உன் மனதில் இருக்கின்ற உறுதியினை போல உனக்கு உழைப்பும் இருந்தால் எதிலும் உனக்கான வெற்றியை நீ அடைந்து விடலாம். எதிலும் இந்த வாழ்க்கைக்கான நன்மையை நீ பெற்று விடலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. ஆனால் நடக்கின்ற விஷயம் உனக்கு எதிராக நடந்தாலும் அல்லது உன் மனதை காயப்படுத்தும்படி நடந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ பெற்று விட்டாய் செய்கின்றாய்.
அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னை நெறிப்படுத்தி கொள்பவன்தான் அறிவாளி. நாமும் அதற்குள் சென்று சிக்கித்தான் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டால் நமக்கே புரிந்துவிடும். நாம் இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் நமக்கு கஷ்டம்தான் வரும் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்வோம். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்கள் எங்கு சென்றாலும் அது சொர்க்கமாகத்தான் இருக்கும். அதனால் இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் சொல்கின்ற இந்த பொருளுடனே அங்கு எரிக்கப்பட்டு விட்டது என்றால் இந்த பிரச்சனை இல்லாத ஒரு நிலை அங்கு உருவாகிவிடும். எத்தனையோ துன்பங்களை கடந்து வருகின்ற என் பிள்ளை, ஏதோ ஒரு கஷ்டத்தை நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் அந்த கஷ்டத்திற்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா? அந்த பிரச்சனைகளுக்கு நீ முடிவினை கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பன் சொன்னது போல உன் இல்லத்தில் இருக்கின்ற தீமை ஒழிய வேண்டும் என்றால் உடனே இந்த பொருளை நீ எரிக்கத்தான் வேண்டும். நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்திலும் நிச்சயமாக மிக பெரிய கஷ்டத்தில் மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் உனக்கான நல்லதாக மாறும். இதையெல்லாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை தர முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாமல், எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் விட்டு விடாமல் உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எல்லாவற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து விடுவாய். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதை உனக்கு தெரிந்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய உடல் அவ்வப்போது உடல்நிலையை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் தேவையற்ற எண்ணம், எப்பொழுதும் தேவையற்ற சிந்தனைகள். எதை செய்வதாக இருந்தாலும் அதில் உன் முயற்சி ஒருபோதும் உனக்கு கை கொடுப்பதில்லை. எந்த விஷயத்தையும் வந்தாலும் இதனால் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் எதுவாக நல்லதாக இருக்கப் போவதில்லை. எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் உனக்காக இருந்தால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த அப்பன் என்ன தருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் வரும்பொழுது எல்லாம் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டேதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனாலும் சில விஷயத்தை இந்த இல்லத்துக்குள் கொண்டு வந்து விட்டு உன்னுடைய வேலை. அதனால்தான் அப்பன் இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இதனை உடனே எரித்துவிடும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நான் சொல்வது என்னவென்று இப்பொழுது கேட்கின்றாயா? என் குழந்தையே, தீராத கண் திருஷ்டிகள், தீராத பிரச்சனைகள் வழிவகுக்கின்றது. எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனம், எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம் என்று இவையெல்லாமும் எப்பொழுதும் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மிக பெரிய துன்பம். இதையெல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய மாற்றங்கள் என்பது.
நடந்தது? எது நடந்தது என்று உனக்கே புரியவில்லை. நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு என் பிள்ளை திடீரென்று வீட்டுக்குள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியவில்லை. எப்பொழுதும் உறக்கம் நம் தெய்வத்திற்கு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அதை செய்ய முடியவில்லை. எந்த முயற்சிகளை இனி எடுத்து முடியவில்லை. அப்படியே ஒரே நாள் என் குழந்தை நீ முடிக்கிறாய் என்றாய். இந்த முடக்கத்தை தடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு சேர கொடு என்பதனை நீ மறந்து விடாது. இந்த கண் திருஷ்டிகள் செய்வினைகளும் தீவினை எல்லாம் தீய வினை உன் இல்லத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்வது இந்த பொருளை நீ எரித்து இந்த 3 கிராம்பு 3 ஏலக்காய் இந்த 2ஐயும் சேர்த்து நீ வைத்து விட்டு அதனோடு ஒரு பச்சை கற்பூரத்தை சேர்த்து எரித்து விடு. இதனை எரித்து உன் இல்லத்தில் அத்தனை இடத்தில் மூளை முடுக்குகளில் காண்பித்து விட்டு இதே தீய சக்தி நடமாட்டம் இருந்தாலும் கூட அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும். இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை பெற்று கொடுக்கும். என்பது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருந்தினாய் அல்லவா? உன்னுடைய வருத்தம் எல்லாம் இதோடு கரைந்து போகும். இந்த நெருப்பமானது எரிவது போல உன் பிரச்சனைகள் அத்தனை புகையில் அப்படியே காணாமல் போய்விடும். என் பிள்ளையே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை நீ செய்து பார்த்தால் என் தங்கம் எதையும் செய்வதற்கு முன்பாக சோதிக்க வேண்டும் என்று நினைத்து செய்தாயோ எல்லாம் நடக்கும். நம் வாழ்க்கையில் மாற்றும் என்று நம்பிக்கையோடு செய். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதை எல்லாம் நிறைவாக செய்து நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் நின்றாலும் அதுவெல்லாம் நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று நீ புரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பொருளை நீ எரிக்கும் பொழுது உனக்கே மனதுக்குள் ஒரு திருப்தி கிடைக்கும். நாம் எதற்காக இது போன்ற விஷயத்தை எல்லாம் வருந்தி கொண்டிருக்கின்றோம்? இதுவெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாத காரியம். இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பலனை அவர்கள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அனுபவிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது இது போன்ற உடனடியாக நடக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் ஆசைப்படுகின்றேன். இத்தனை நாளும் நீ பட்டதெல்லாம் சேர்த்து வைத்து இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். உன் அப்பன் நானே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு என்னவென்று சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும். இப்பொழுது அப்பன் சொன்னது உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பன் அவ்வளவு சாதாரணமாக வெள்ளம் எதையும் சொல்லிவிடுவது கிடையாது. நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு 1000 முறை நான் யோசிக்கின்றேன். முதலாவது யோசனை, நான் சொன்னால் அதை நீ நம்புவாயா மாட்டாயா என்பது. என் பிள்ளை, உண்மையாக இருந்தாலும் அப்பன் என் வார்த்தையை கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அப்பன் நீ சொல்வது உண்மை என்று எனக்கு பதிவிடு. நீ எரிந்து முடிந்தது இந்த பொருளை, அது கரித்து சாம்பலானதை நீ கால்படாத இடத்தில் போட்டுவிடு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மேலும் பல அதிசயத்தை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயமும் ஒரு சேர உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்பதை நம்பு. நாளை இருக்கும் வரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை. நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டம் இல்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது, அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அப்பன் சொல்ல வந்த வார்த்தையில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்றும் இந்த அப்பன் உனக்கு உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். உன்னை நினைத்து இருக்கின்ற என் தங்கம், இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக
கிடைத்து கொண்டே இருக்கும்.